அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? பாடுகளின் வரமல்லவா இல்லையா? இன்னும் சில நாட்களே இருக்கிறது. நம்ம எப்படி இருக்கிறோம், அவர்களை எப்படி இணைந்து நடக்கிறோம், இதுதானே வேணும் நமக்கு இல்லையா மக்களே? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறைவார்த்தையில் தந்து நம்மளை புடமிடுகிறார். துன்பம் இன்பம் எல்லாத்தையும் சேர்த்தே நமக்கு தருகிறார். இப்போ இன்றைக்கி என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் மீகா எழுதிய நூல் அதிகாரம் 7 இறை வார்த்தை 14 16 முடிய. ஆண்டவரே, உமது உரிமைச்சத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல் அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல் நான் அவர்களுக்கு வியத்தகு செயலை காண்பிப்பேன். வேற்றினத்தார் இதை பார்த்து தங்கள் ஆற்றல் அனைத்தையும் குறித்து நாணமடைவர். அவர்கள் தங்கள் வாயை கையால் மூடிக்கொள்வார்கள். அவருடைய காதுகள் செவிடாய் போகும். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நாம் இறைவனோடு இணைந்திருக்கிறோம். அப்படி இணைந்திருக்கும்போது அவர் நம்ம மேலே ஒரு நொடி சினப்பட்டாலும் மறுநொடி அவர் பேரிரக்கத்தால் நம்மளை நிரப்புகிறார். அந்த பேரிரக்கத்தால் அவர் நிரப்பும் போது தான் நாம் நிறைவாக வாழ்கிறோம் இல்லையா? அவருடைய உரிமை சொத்து நாம் எங்கே போவோம்? அவரை விட்டால் நம்ம எங்கே போவோம்? நமக்கு யாரை தெரியும் இல்லையா? உயிருள்ள தேவன் அவர் தான். அவரை தானே நம்ம மகிமைப்படுத்த முடியும். இன்பமோ துன்பமோ எல்லாமே அவர்கிட்ட தான் நம்ம முட்ட முடியும் இல்லையா? ஒப்பிக்க முடியும், புலம்ப முடியும், அழுக முடியும், கதற முடியும், எல்லாமே அவர்கிட்ட தான். ஆனால் எல்லாமே பார்த்து கொண்டு இருந்து அவருக்கு எல்லாமே நமக்கு நன்மையாக செய்து தருவாரா மாட்டாரா? தருவார், கண்டிப்பாக தருவார். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கிறார். இந்த நாளை தந்ததுக்கே நாம் நன்றி சொல்ல வேண்டுமல்லவா இல்லையா? அப்போது நமக்கு இன்றைக்கி என்ன தராரு ஏது தரலங்கிறது இறைவனுக்கு தெரியும். முன்கூட்டியே அறிந்து அனைத்தையும் நமக்கு தருகிறார். இதை பார்த்து நம்மளை குறித்து ஆண்டவரே ஆண்டவரே என்று சொன்னார்களே, இவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லவர்கள் நம்மளை பார்த்து, நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிற நிலையை பார்த்து நமக்கு மகிழ்ச்சிக்குரிய நாட்களை அவர் தந்ததை பார்த்து அவர்கள் வெட்கம் அடைவார்களாம், தங்கள் வாயை மூடிக்கொள்வார்களாம். அப்போ பாருங்கள், எவ்வளவு இரக்கமுள்ள இறைவன் இல்லையா? நம்மளை அவரை எவ்வளவு அன்பு செய்தால் நமக்கு இந்த அளவுக்கு ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து பார்த்து செய்வார் இல்லையா? பேசுகிறாருங்க. நம்ம தவறு செய்யும்போது நம்மளை கண்டித்து திருத்த ஒரு ஆள் வேண்டும். தகப்பனாக இருக்கிறார், சகோதரனாக இருக்கிறார், நண்பனாக இருக்கிறார், நல்ல ஆலோசகராக இருக்கிறார். அதனால் நாம் செய்கின்ற தவறுகள் ஒவ்வொன்றையும் சுட்டி காட்டுகிறார். அப்படி சுட்டி காட்டும் போது எல்லாமே நமக்கு நிறைவாக அமைகிறதா இல்லையா? ஆம். இந்த சிந்தனையோடு ஒரு விஷயம் சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவரே, நீர் கொடுக்கின்ற வார்த்தைகள் அனைத்தையுமே கடுமையாக இருக்கிறது. ஆனாலும் சில நேரம் எங்களை அப்படியே தடவி கொடுத்தது போல் எங்களை உம்முடைய மார்போடு சேர்த்து அணைத்து கொள்ளுகிறீரே, அதற்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே, நாங்கள் மிகவும் பலகீனமாகி விட்டோம் ஆண்டவரே. பொருளாதாரம் இல்லை ஆண்டவரே. என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தவிப்பு தான் எங்களுக்கு மேலானதாக இருக்கிறது ஆண்டவரே. அதனால் எல்லாவற்றையும் விட்டு நீர் மட்டுமே என்று நினைக்கக்கூடிய ஒரு வரத்தை மட்டும் நீர் தர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.